So today, I'll play Aksharam Manamalai now, and followed by a reading for 10 minutes by Hema. After that, Maitri and Sister Gayatri will sing Ramana Gurupadam. After that, Nanda Anna will take us to a different dimensions on Aksharam Manamalai with his ongoing PhD work. And then we will end it by Prabhati Akshakam by Maitri Eka. So let me play Aksharam Manamalai now. கருணாருணமணி கிரணாவலி மிக தருமக்ஷரமண மகிழ்மாலை தெருநாடிய திருஅடியார் தெருமரல் செடிய பரமுதல் பொருளாக கருணாகர முனி ரமணாரியனு வகையினார் சொல்லியது கதியாக அருணாச்சலமென அகமே அறிவோடும் ஆழ்வார் சிவனுலகாழ்வாரே அருணாச்சலவரக்கேற்ற அக்ஷரமணமாலை சாற்ற கருணாகர கணபதியே கரமருளி காப்பாயே அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சலம் என அகமே நினைப்பவர் அகத்தை வேறறுப்பாய் அருணாச்சலா அழகு சுந்தரம் போல் அகமும் நீயும் ரவினமாயிருப்போம் அருணாச்சலா அகம்புகுந்தீர்த்துன் அககுகை சிறையாய் அமர்வித்ததன் கொல் அருணாச்சலா ஆரேக்காயனை ஆண்டனை அகற்றிடு அகிலம் பழித்திடும் அருணாச்சலா இப்பழித புனை நினைப்பித்தாய் இனியார் விடுவார் அருணாச்சலா ஈன்றிடும் அன்னையில் பெரிதருள் புரிவோய் இதுவோ உனதருள் அருணாச்சலா உனையே மாற்றி ஓடாதுளத்தின் மேல் உறுதியாயிருப்பாய் அருணாச்சலா ஊசோற்றுளம்பிடாதுனை கண்டடங்கிட உன்னழகை காட்டருணாச்சலா என்னை அழித்தீர் போதென்னை கலவாவிடில் இதுவோ ஆண்மை அருணாச்சலா ஏன் இந்த உறக்கம் என்னை பிறரிழுக்க இது உனக்கழகோ அருணாச்சலா ஐம்புல கழ்வர் அகத்தினில் போகும்போது அகத்தில் நீ இலையோ அருணாச்சலா ஒருவனாம் உன்னை ஒளித்தவர் வருவார் உன் சோதேகிதில் அருணாச்சலா ஓங்கார பொருளும் உயர்வில்லோய் உனையார் அறிவார் அருணாச்சலா ஔவை போலெனக்குன் அருளை தந்தனை ஆளுவதும் கட
கிருபை கடலே கிருபை கூர்ந்தருளுவாய் அருணாச்சலா. கீழ்மேலெங்கும் கிடரொளி மணியன் கீழ்மையை பாஷை அருணாச்சலா. குற்றமுற்றருத்தனை குணமாய் பணித்தாள் குரு உருவாய் ஒளிர் அருணாச்சலா. கூர்வாட்கண்ணிய கொடுமையிற் படாதருள் கூர்ந்தனை சேரருள் அருணாச்சலா. கெஞ்சியும் வஞ்சியாய் கொஞ்சமும் இறங்கில்லை அஞ்சலன்றே அருள் அருணாச்சலா. கேளாதளிக்கும் கேடில் புகழை கேடு செய்யாதருள் அருணாச்சலா. கையில் கனியும் மெய்ரசம் கொண்டு வகை வெறி கொளவருள் அருணாச்சலா. கொடியேற்றடியரை கொல்லுரை கட்டி கொண்டங்கள் வாழ்வேன் அருணாச்சலா. கோபமில் குணத்தோய் குறியாயனை கொள குறையன் செய்தேன் அருணாச்சலா. கௌதமர் போற்றும் கருணை மாமலையே கடை கணி தாழ்வாய் அருணாச்சலா. சகலமும் விழுங்கும் கதிரொளியின மன ஜல ஜமல அருணாச்சலா. சாபாடுன்னை சாந்துணவாயான் சாந்தமாய் போவன் அருணாச்சலா. சித்தங்குளிர கதிரத்தம்மை தமுத வகை திரவருள் மதி அருணாச்சலா. சீரையழித்து நிர்வாணமாய் செய்தருள் சீரையழித்தருள் அருணாச்சலா. சுகக்கடல் பொங்க சொல்லுணர்வடங்க சும்மா பொருந்திடங்க அருணாச்சலா. தூது செய்தென்னை சோதியாதினி உன் ஜோதி ஒரு காட்டருணாச்சலா. செப்படி வித்தை கட்டி படி மயக்கு விட்டுரு படு வித்தை காட்டருணாச்சலா. தேராயனின்மை நீராயுருகி கண்ணீராட்டழிவேன் அருணாச்சலா. செய்யன தள்ளில் செய்வினை சுடுமலால் உய்வகையே துரை அருணாச்சலா. சொல்லாது சொல்லி நீ சொல்லரனில் என்று சும்மா இருந்தாய் அருணாச்சலா. சோம்பியாய் சும்மா சுகமுண்டுறங்கிடில் சொல்வேரென்கதி அருணாச்சலா. சௌரியம் காட்டினை சழக்கற்றதென்றே சலியாதிருந்தாய் அருணாச்சலா. யமலியில் கேடா நான் என்னுறுதிய நாடி நின்னுருவே அருணாச்சலா. ஞானமில்லாதும் ஆசையற்றளவர ஞானம் தெரித்தருள் அருணாச்சலா. இமிரு பொனியும் மலர்நிலை என்றே நேனென்றனையன் அருணாச்சலா. தத்துவம் தெரியாதனை ஊற்றாய் தத்துவமிதுவென் அருணாச்சலா. தானே தானே தத்துவமிதனை தானே காட்டுவாய் அருணாச்சலா. திரும்பிய கந்தனை தினமக கண்கான் தெரியுமென்றனையன் அருணாச்சலா. தீரமிலகத்தில் தேடி உண்டனையான் திரும்ப உற்றேன் அருள் அருணாச்சலா. தூபறிவில்லாயிற்பிற பெண் பயன் ஒப்பிடவாயே அருணாச்சலா. தூய் மனமொழிய தோய்
முன்மெய்யகம் தோயவே அருளன் அருணாச்சலா தெய்வமென்றுன்னை சாரவே என்னை சேர மொழிதாய் அருணாச்சலா தேடாதோற்றனல் திருவருள் நிதியகத்தியக்கம் தீர்த்தருள் அருணாச்சலா தைரியமோடு முன்மெய்யகனாடையான் தட்டழிந்தேன் அருள் அருணாச்சலா தொட்டருள் கைமை கட்டிடாய நிதியம் நட்டமாவே நருள் அருணாச்சலா தோடமில் நீயது தோடொன்றி என்று சந்தோடமொன்றிடவருள் அருணாச்சலா நகைக்கிடமிலை நின் மாடிய என்னை அருள் நகையிட்டு பாமி அருணாச்சலா நானிலை நாடிட நானாயொன்றினி தானுபனின்றனை அருணாச்சலா நின்னெறியரித்தனை நீராக்கிடுமுன் நின்னருள் மழை பொழி அருணாச்சலா நீனானர புலி நிதகடிமயமா நின்றிடு நிலையருள் அருணாச்சலா நுண்ணொரு புனையான் விண்ணொரு நன்னிட எண்ணலையிருமென் அருணாச்சலா நூலறிவையா பேழையனென்றன் மாலறிவர் தருள் அருணாச்சலா நெக்கனை குறுகியான் புக்கிட உனை புகழ்ந்தனை அருணாச்சலா நேசமில் எனக்கும் ஆசையை காட்டினி மோசம் செய்யாதருள் அருணாச்சலா நைந்தழி கனியால் நலனில்லை பதத்தில் நாடி உட்கொள் நலம் அருணாச்சலா நொந்திடாதுந்தனை தந்தனை கொண்டிலை அந்த நீ எனக்கு அருணாச்சலா நோக்கிய கருதிமை காக்கிய பக்குவமாக்கி நீ ஆண்டருள் அருணாச்சலா பற்றி மால்விடந்தலை போற்றிரு முனமருள் பற்றிட அருள் புரி அருணாச்சலா பார்த்தருள் மாலர பாட்டிலையனின் அருள் பாருணக்கா சொல்வர் அருணாச்சலா ஈத்து விட்டுனை நேர்பித்தனாகினை அருள் பீத்தம் தெளி மருந்தருணாச்சலா வீதியில் உன்னை சார் வீதியில் என்னை சேர் வீதி உந்தனக்கே அருணாச்சலா புல்லறிவேதுரை நல்லறிவேதுரை புல்லிடவே அருள் அருணாச்சலா பூமண மாமணம் பூரண மணங்கொள பூரண மணமருள் அருணாச்சலா பெயர் நினைத்திடவே பிடித்திழுத்தனையும் பெருமையார் அறிவார் அருணாச்சலா பேய்த்தனம் விட விடா பேயார் பிடித்தனை பேயனகினையல் அருணாச்சலா பைங்கொடியானால் பற்றின்றி வாடாமல் பற்று கொடாய் அருணாச்சலா பொடியார் மயக்கியன் போதத்தை பறித்து உன் போதத்தை காட்டினை அருணாச்சலா போக்கும் வரவுமில் பொது வெளியினருள் போராட்டம் காட்டருணாச்சலா பௌதிக மாமுழல் பற்று நாடு முன் பவிசு கண்டுரவருள் அருணாச்சலா மலை மருந்திட நீ மலை திடவோ அருள் மலை மருந்தாயோழி அருணாச்சலா மானம் கொண்டொரு பவன் மானத்தை அழித்த விமானமில்லாதொழில் அருணாச்சலா மின்
கெஞ்சிடும் கொஞ்சறிவனியான் வஞ்சியாதருளனே அருணாச்சலா மீகாமல் இல்லாமல் மாறாற்றலைகளம் ஆகாமல் காத்தருள் அருணாச்சலா முடியடி காணா முடிவிடுதனிலே முடிவிட கடனிலை அருணாச்சலா மூக்கிலன் முன்றாட்டு முகுரமகாதனை தூக்கியனை அருள் அருணாச்சலா மெய்யகத்தின் மனமென் மலரணையில் நாம் மெய் கலந்திடவருள் அருணாச்சலா மேன்மேல் தாழ்ந்திடும் மெல்லிய சேர்ந்து நீ மேன்மையுற்றனையன் அருணாச்சலா மைமய நீ தருமையினாலுனது உண்மை வசமாகினை அருணாச்சலா மொட்டையடித்தனை வெட்ட வெளியில் நீ நட்டமாடினையன் அருணாச்சலா மோகம் தவிர்த்து உன் மோகமாய் வைத்துமென் மோகந்திராயன் அருணாச்சலா மௌனியை கற்போல் மலராதிருந்தால் மௌனமிதாமோ அருணாச்சலா எவனின் வாயில் மண்ணினையட்டி என் பிழை பொழித்த அருணாச்சலா யாரும் அறியாதன் மதியினை மருட்டி எவர் கொலை கொண்ட அருணாச்சலா ரமணன் என்றுரைத்தேன் ரோஷம் கொள்ளாதனை ரமித்திட செய்யவா அருணாச்சலா ராப்பகலில்லா பெருவெளி வீட்டில் ரமித்திடுவோம் வா அருணாச்சலா லட்சியம் வைத்தருணஸ்திரம் வீட்டனை பட்சித்தாய் பிராணனோடு அருணாச்சலா லாப நீக பர லாபமில் எனையுற்று லாபமெனோற்றனை அருணாச்சலா வரும்படி சொல்லிலை வந்தல் படியழ வருந்திடும் தலைவிதி அருணாச்சலா வாவென்றகம்புக்குன் வாழ்வருளன்றே என் வாழ்விழந்தேன் அருள் அருணாச்சலா வேட்டிடி கட்டமாம் விட்டிடாதுனை உயிர் பேட்டிட அருள் புரி அருணாச்சலா வீடு விட்டேத்துள்ள வீடுபுக்கு பைய உன் வீடு காட்டினை அருள் அருணாச்சலா வெளிவிட்டேனும் செயல் வெறுத்திடாதும் அருள் வெளி வீட்டனை அருணாச்சலா வேதாந்தத்தே வேரற விளங்கும் வேத பொருள் அருள் அருணாச்சலா வைதலை வாழ்த்தா வைத்தருள் குடியார் வைத்தனை விடாதருள் அருணாச்சலா அம்பு விலாலி போல் அன்புருவு நிலனை அன்பார் கரை தருள் அருணாச்சலா அருண என்றென்னையான் அருள் கண்ணி பட்டேனும் அருள் வலை தப்புமோ அருணாச்சலா சிந்தி தருள் பட சிலந்தி போல் கட்டி சிறையீட்டுண்டனை அருணாச்சலா அன்போடு நாம் அங்கே அன்பதம் அன்பரு கண்பனாயிடவருள் அருணாச்சலா என்போலும் தீனரை இன்புற காத்து நீ என்னாலும் வாழ்ந்தருள் அருணாச்சலா என்பொரு கண்பதம் என் சொற்கள் செவியும் என் பொன்மொழி கொளவருள் அருணாச்சலா பொறுமயம்பூதர புன் சொல்லை நன் சொல்ல பொறுத்தருளே கம்மின் அருணாச்சலா மாலையணி தருணாச்சல ரமணயன் மாலையணிந்தருள் அருணாச்சலா மாலையடி தருணாச்சல
Thank you. So now over to Hema for her reading. Thank you, Ananta. Om Namo Bhagavate Shri Ramanaya. Today's reading will focus on two themes. One is significance of Gayatri Mantra. The second is significance of Ramanama. And yesterday was Kunja Swami's Aradhana Day. So we will also read a short extract from Kunja Swami's Enadu Ninevugal specific to Ramanama. Gayatri Mantra. These extracts are taken from, most of them are taken from talks. And I also have an extract here from the book Spiritual Stories by Ramana Maharishi. And then a couple of stanzas from Face to Face. 7th January 1937, talk 322. A cultured lady, daughter of a well-known solicitor of Madras, asked, "What should one do in order to remain free from thoughts as advised by you? Is it only the inquiry, who am I?" Maharishi, only to remain still, do it and see. Devotee, it is impossible. Maharishi, exactly. For the same reason, the inquiry, who am I, is advised. Devotee, raising the question, no responses come from within. Maharishi, what kind of response do you expect? Are you not there? What more? Devotee, thoughts rise up more and more. Maharishi, then and there, raise the question, who am I? Devotee, should I do as each thought arises? Well, is the world our thought only? Maharishi, leave this question to the world. Let it ask, how did I come into being? Devotee, do you mean that it is not related to me? Maharishi, nothing is perceived in deep sleep. All these are seen only after waking. Only after thoughts arise, the world comes into being. What can it be but thought? Another visitor asked, what should we do to make the mind still? Maharishi, first let the mind be caught hold of and brought here. Then we shall consider ways and means of stilling it. Devotee, I meant to say that it is always changing, even when we do our japa. Maharishi, japa is meant only for stilling the mind. Devotee, what japa is good for it? Maharishi, anything suitable, such as Gayatri. Devotee, will Gayatri do? Maharishi, can anything excel it? Only those who cannot do it for others, only those who cannot do it look for others. It contains the whole range of truth in it. Chanting or japa will lead to dhyana or meditation, and it is the means for realizing the self. Devotee, will half an hour a day do for it? Maharishi, it must be done always, or as long as you can. 10th January 1939, talk 606. Mr. Venkata Krishnaya, a lawyer devotee, visited Sri Bhagavan 10 years before and asked him what he should do to improve himself. Sri Bhagavan told him to perform Gayatri Japa. The young man went away satisfied. When he returned after some years, he asked, if I meditate on the meaning of the Gayatri Mantra, my mind again wanders. What is to be done? Maharishi, were you told to meditate on the mantra or its meaning? You must think of the one who repeats the mantra. Again, the same man had seen another reputed Mahatma who told him to say Om Namaha instead of Om, because pure Om is meant for sannyasis, whereas others can repeat Om Namaha. When he came here, he asked Sri Bhagavan about it. Sri Bhagavan replied casually, should not others besides the sannyasis inquire into the self and realize it? Moving on to face-to-face paragraphs and also a couple of talks which focuses on Ramanama. But before I do that, I want to read the small paragraph as it was Kunja Swami's Aradhana Day yesterday. This is from the book Enadu Ninevugal. This page number 124. And the topic is Triveda Japamurai. Dandapani Swamigal, Sri Bhagavan Skandasramathil irukkumbodhe vandavar.
வந்து ஓரிரண்டு நாட்கள் கழித்து ஸ்ரீ பகவானிடம் தான் பெரிய குடும்பஸ்தன் என்றும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஸ்ரீ பகவானே கதி என்று வந்து விட்டதாகவும் தனக்கு ஏதாவது உபதேசம் செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். ஸ்ரீ பகவானும் உபதேசம் என்றால் என்ன, தான் தானாய் இருப்பதுதான் என்றார்கள். அவர் மறுபடியும் ஸ்ரீ பகவான் வாக்கால் உபதேசிக்க வேண்டும் என பலமுறை கேட்கவும் ஸ்ரீ பகவான் இவர் விடமாட்டார் என தெரிந்து அவரிடம் நீங்கள் எத்தனை நாள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என கேட்க அவர் எனக்கு ஒன்றும் தெரியாது, ஸ்ரீ ராமநாம ஜபம் கோடி செய்திருக்கிறேன் என்றார். ஸ்ரீ பகவான் அது போதுமே, வேறென்ன வேண்டும், விடாமல் அதையே செய்து வந்தால் போதும் என்றார்கள். அதை எப்படி ஜபிப்பது என கேட்டார். உச்ச ஜபம், உபாம்ச ஜபம், மானசீக ஜபம் என 3 வகையுண்டு. உச்ச ஜபம் என்பது உதடு அசையும்படி ஜபிப்பது. அதைவிட உயர்ந்தது உபாம்ச ஜபம், உதடு அசையாமலே வாய்க்குள்ளே ஜபிப்பது. அதனினும் உயர்ந்தது மானசீக ஜபம், மனதையே வாயாக கொண்டு ஜபிப்பதாகும். இதன்படி இடைவிடாமல் செய்தாலே போதும் என்றார்கள். தண்டபாணி சுவாமிகளும் அதை கேட்டு சமாதானம் அடைந்து சிறிது காலம் ஆசிரமத்தில் தங்கியிருந்து சென்னைக்கு சென்றார். It's a very interesting book. It's a very, very nicely written book. I'm sure many of you have already read it. So that is Remembering Kunja Swami. The greatness of Ramajapa from the spiritual stories as told by Ramana Maharishi. A devotee asked, Swami, what is the easiest way to attain moksha? Bhagavan Sri Ramana said with a smile, as and when the mind goes astray, it should be turned inward and made to steady itself in the thought of the self. That is the only way. Another devotee said, to do so, the repeating of the name of Rama is good, is it not? Certainly it is good, said Bhagavan Sri Ramana. What could be better? The greatness of the japa of the name of Rama is extraordinary. In the story of Namadeva, he is reported to have told one devotee, if you want to know the greatness of the name of Rama, you must first know what your own name is, what your real nature or swarupa is, what you are and how you were born. Unless you know your own origin, you will not know your name. This idea is found in the Abhangas of Namadeva written in Marathi language and in the Malayalam Adhyatma Ramayana. Thereupon, Bhagavan Sri Ramana related a story from the latter. It is stated in that book that when Anjaneya went in search of Sita, he seated himself opposite to Ravana in the Darbar hall on a high pedestal and fearlessly spoke to him thus, O Ravana, I give you a teaching for attaining liberation. Please listen to me carefully. It is certain that the self gets purified by intense devotion to Hari. It is certain that the self gets purified by intense devotion to Hari, who is in the lotus of the heart at all times. The ego gets destroyed, and then the sin gets destroyed. Afterwards, in its place, the knowledge of the transcendental self emerges. With the pure mind and with the bliss or ananda generated by a firm knowledge of the self, the 2 letters Ra and Ma are like mantras. It will repeat themselves within you automatically. What more is required for a person who has this knowledge, however little it might be? Hence, worship the lotus feet of Vishnu, which will remove all worldly fears, which are dear to devotees, and which shines as brightly as the light of a crore of suns. Give up the ignorance of your mind. This has been mentioned in 2 or 3 shlokas in the Sanskrit Adhyatma Ramayanam, but not as elaborately as in the Malayalam text. Is the greatness of the name of Rama ordinary? 20th July 1936, Talk 233. Devotee, what is the result of Ramajapa or repetition of Lord Rama's name? Maharishi, Ra is reality, Ma is the mind. Their union is the fruit of Ramajapa. Utterance of words is not enough. The elimination of thoughts is wisdom. It is the absolute existence. Extract from Arunachala's Ramana, Boundless Ocean of Grace. Conversation between Yogi Ramaya and Bhagavan. Question, what is Nirvikalpa Samadhi? Bhagavan,
that which has no sankalpam to nirvikalpa. Question. In samadhi, will there not even be the Brahma Bhava? Maharishi. If there is bhava, it is not nirvikalpam. Then what is meant by Rama? That in which everything takes its origin, exists, and disappears is Rama. Face to face with Sri Ramana Maharshi, N.R. Krishnamurti Iyer, 1923. At my next visit, the Sarvadhikari of the ashram invited me to lunch and told me that a few weeks prior to my arrival, my father and mother had come to the ashram and had given a bhiksha to Bhagavan and the ashramites. After lunch, he presented me a photo of Bhagavan and two small books, Arunachala Suti Panchakam and Ramana Suti Panchakam. When I approached Bhagavan with these gifts, he corrected some printing errors in the two books with his fountain pen, passed his palm over them, and gave back to me with his blessed hands. After the evening meal was over, I followed Bhagavan on his short stroll and asked, Bhagavan, I am doing Rama Mantra Japa. Is not Arunachala Mantra Japa superior to this? No, no, said Bhagavan vehemently. Both are identical. Ra means that is, and Ma means thou. A in Arunachala means that, Ru means thou, and Na means art. Then he added, using your mind as your mouth, let the name Rama revolve continuously like the Vishnu's chakra within your mind. Let no other know that you are doing japa. Suri Nagamma. Between 1943 and 1945, I wrote several verses such as Nakshatra Mala, Arpana, Balakrishna Geetavali, and Ramana Shatakam. I also commenced writing letters to my elder brother, as was desired by him, about the happenings at the ashram. A lady from Andhra at the ashram could sing melodiously. She began singing devotional songs composed by reputable Andhra Pandits, substituting the word Rama and Ramana. As the songs were pregnant with meaning and she was an accomplished singer, everyone felt very happy. When asked, she said she herself had written the songs. Some devotees asked her to write down the songs for translation into English. She showed the songs to Bhagavan and requested him to get them translated. Bhagavan merely handed them over to Munagala Venkatramaya, who happened to be there at the time. Venkatramaya asked me to explain the meanings of some difficult Telugu words. I agreed to do so and also told him that some elders wrote these songs about Rama long ago. He straight went to Bhagavan, who smilingly said, "Oh, is that so? When I noticed the language and the great ideas behind them, I thought that ancient scholars must have composed them. But what does it matter? When people come here, they feel like writing or singing something. Poets write on their own. Others copy the writings of someone else and substitute Ramana for Rama. The words Rama and Ramana are one and the same. So what do you say? Will you carry on with the translation?" asked Bhagavan. All kept quiet. So let us conclude today's talks with this. Shri Parvati Uvacha Kenopayena Laguna Vishnur Sahasrakam Patyate Pandidair Nityam Shrotumichyamaham Prabhu. Shri Ishvara Uvacha Shri Rama Rama Rameti Rame Rame Manorame Sahasranama Tattulyam Ramanamam Varanane. Shri Rama Rama Rameti Rame Rame Manorame Sahasranama Tattulyam Ramanamam Varanane. Shri Rama Rama Rameti Rame Rame Manorame Sahasranama Tattulyam Ramanamam Varanane. Om Namo Bhagavate Shri Ramanaya. Thank you, Hema. Over to Maitreyi and Gayatri. குருபதம் பாடுங்கடியத்தை தேடி நின்றே ரமித்தாடுங்கடி பெண்கால் கூடி நின்றே ரமித்தாடுங்கடி
தங்கும் சிவலோகம் தன்னை விட்டு தயவாக திருச்சுழி தன்னில் வந்து அங்கும் இருக்க மனம் சகியாமலே அருணகிரி தன்னை நாடி ரமண குரு பதம் பாடுங்கடியத்தை தேடி நின்றே ரமித்தாடுங்கடி பெண்டாள் கூடி நின்றே ரமித்தாடுங்கடி விரும்பி வந்திடும் அன்பர்களை விருபாக்ஷ குகையினில் தானிருந்து கரும்பு போல் ருசி காட்டி கழித்திட காட்சி தந்தான் அருட்பார்வையுடன் ரமண குரு பதம் பாடுங்கடியத்தை தேடி நின்றே ரமித்தாடுங்கடி பெண்காள் கூடி நின்றே ரமித்தாடுங்கடி சோனகிரி தன்னில் ஜோதி வடிவதாய் தோன்றிடும் ஈசனருளாலே ஆணவ காமிய மாயரு தெரிந்தான் சுகத்தில் கழித்திடுவான் ரமண குரு பதம் பாடுங்கடியத்தை தேடி நின்றே ரமித்தாடுங்கடி பெண்காள் கூடி நின்றே ரமித்தாடுங்கடி எங்கும் நிறைந்த பராபரமாயொளி தங்கும் இடமதொன்றில்லாமலே கங்குல் பகலர நின்ற இடமதை கண்டு களித்தனந்தானாகி ரமண குரு பதம் பாடுங்கடியத்தை தேடி நின்றே ரமித்தாடுங்கடி பெண்காள் கூடி நின்றே ரமித்தாடுங்கடி பஞ்சபூதங்களும் தானிருந்தானவன் பஞ்ச கோஷங்களை தானறுத்தான் பஞ்ச தன் மாத்திரை தான் குடித்தானவன் பஞ்ச இந்திரியத்தை தான் ஜெயித்தான் ரமண குரு பதம் பாடுங்கடியத்தை தேடி நின்றே ரமித்தாடுங்கடி பெண்காள் கூடி நின்றே ரமித்தாடுங்கடி மூன்று சரீரமும் தான் மறந்தானவன் மூன்றவசைகளும் தான் ஒழித்தான் மூன்று குணங்களும் தாண்டி விட்டானவன் மூன்று பதங்கடன் தேறிவிட்டான் ரமண குரு பதம் பாடுங்கடியத்தை தேடி நின்றே ரமித்தாடுங்கடி பெண்காள் கூடி நின்றே ரமித்தாடுங்கடி பின்னும் வினையதும் காணாண்டி பிறையோங்கு தனி சிவமானாண்டி இன்னும் ஜீவ உயிரானாண்டி இனிதா பர உயிரானாண்டி ரமண குரு பதம் பாடுங்கடியத்தை தேடி நின்றே ரமித்தாடுங்கடி பெண்காள் கூடி நின்றே ரமித்தாடுங்கடி ஜீவ துயிரையும் பர துயிரையும் சேர்த்து இருக்க பிடித்தொன்றாக்கி பாவத்தின் நின்று தன்னை மறந்தே பரமாகி பழுத்து தனித்து விட்டான் ரமண குரு பதம் பாடுங்கடியத்தை தேடி நின்றே ரமித்தாடுங்கடி பெண்காள் கூடி நின்றே ரமித்தாடுங்கடி வீணினில் வாயை வளர்ப்பதனால் என்ன வேங்கடரமண வேதியனே காணி நீ காட்சி என்றோதி அறைந்தானே கண்விழியால் எந்தன் கண்ணத்திலே ரமண குரு பதம் பாடுங்கடியத்தை தேடி நின்றே ரமித்தாடுங்கடி பெண்காள் கூடி நின்றே ரமித்தாடுங்கடி
ரமணன் என் சத்குரு, ரமணன் என் போதகன், ரமணன் என் நாயகனாகி விட்டான். நமவென்றவன் பதம் நாடி விழுந்து நாம் நாட்டியமாடுவோம் ஞான பெண்கள். ரமணன் என் சத்குரு, ரமணன் என் போதகன், ரமணன் என் நாயகன் ஆகிவிட்டான். நமவென்றவன் பதம் நாடி விழுந்து நாம் நாட்டியம் ஆடுவோம் ஞான பெண்கள். ரமண குரு பதம் பாடுங்கடியத்தை தேடி நின்றே ரமித்தாடுங்கடி, உங்காள் கூடி நின்றே ரமித்தாடுங்கடி. ரமண குரு பதம் பாடுங்கடியத்தை தேடி நின்றே ரமித்தாடுங்கடி, பெண்காள் கூடி நின்றே ரமித்தாடுங்கடி, பெண்காள் கூடி நின்றே ரமித்தாடுங்கடி. Thank you. Over to Nandana. All right, thank you. நம்ம போன முறை முதல் பாடலை பார்த்தோம், முருகனார் சுவாமிகளுடைய முதல் பாடல். அதுல என்ன பியூட்டின்னா, அந்த முதல் பாட்டில் ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்கார் முருகனார் சுவாமிகள். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா என்று ஏகாகிரகமாக அகம் முகப்பட்ட மனத்தால் ஒழுக்கத்துடன், அதாவது இதயபூர்வமான ததாகார தியான அனுசந்தானத்தோடு நியமமாக தினந்தோறும் இம்மாலை இந்த அருணாச்சல அக்ஷரமண மாலையை பாராயணம் செய்க என்றார். அதாவது don't forget to do the பாராயணம் of அக்ஷரமண மாலை every day as a discipline அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த பாட்டுல பார்க்கும்போது அருணாச்சலம் என அகமே நினைப்பவர் அகத்தை வேறறுப்பாய் அருணாச்சலா. அதுல அகம்ங்கிற வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் பார்த்தோம். அகம் முதல் முறையா பார்க்கும்போது முருகனார் சுவாமிகள் அகம்னா அருணாச்சலம், முதல் அகம் பிறவி துன்பங்களுக்கும், முதல் அகம் மனம் என்றும் நான் என்றும் இரட்டுற மொழிந்தவர். முதல் முறை அகம்ங்கிற வார்த்தை மனசை குறிச்சுது, இரண்டாவது முறை அகம்ங்கிற வார்த்தை நான் என்பதை குறித்தது. இதுல பியூட்டி என்னன்னாக்கா, அகம்ங்க அகமேன்னு சொல்றதுனால அகம்ங்கிற வார்த்தையில அருணாச்சலம் மலையை தவிர்த்து வேற எந்த மலையும் கிடையாதுன்னு யுனிக்கா பாயிண்ட் பண்ணி காமிச்சார். செகண்ட்ல அகமேங்கிற வார்த்தை அருணாச்சலம் என அகமே அப்படின்னு இந்த ஏகாரத்துக்கு ரெண்டு பொருள் பார்த்தோம். ரெண்டாவது பொருள் கேரண்டி, அதாவது இதுக்கு பேரு ஏகாரம் பிரிநிலை தேற்றம். தேற்றம்னா கேரண்டி. ஏங்கிற வாட்டி ரெண்டு வாட்டி யூஸ் பண்ணா ஃபர்ஸ்ட் டைம் among all the mountains அருணாச்சலா is the most unique mountain. செகண்ட் ஏங்கிற வார்த்தைக்கு அருணாச்சலா கேரண்டீஸ், அகமே வேரோடு அகத்தை வேரோடு அறுப்பாய் அருணாச்சலா, அந்த சென்டென்ஸையும் பார்த்தோம். So what is the big question you want to ask? அருணாச்சலம் என அகமே நினைப்பவர் அகத்தை வேர் அறுப்பாய் அருணாச்சலா. So what? So what தான் பியூட்டியே அடங்கி இருக்கு இந்த பாட்டுல. அதனால என்ன ஆகுறதுனாக்க, நம்மளும் அருணாச்சலமும் ஒன்றாகி விடுகிறோம். இந்த அத்வைத்த சத்தியத்தை இந்த பாட்டுல அழகா பண்ணியிருக்கார். அருணாச்சலம் என அகமே நினைப்பவர் அகத்தை வேர் அறுப்பாய் அருணாச்சலா. So when you become one with Arunachala, there is no difference. You become an Advaitic state. That is the power of the first song. That is really the punchline of the first song. அதாவது அருணாச்சலம் என அகமே நினைப்பவர் அகத்தை வேர் அறுப்பாய் அருணாச்சலா. So இந்த நான் மனசும் நானும் சேர்ந்து அருணாச்சலம் ஆகி விடுகிறது. இதுல இந்த வேரோடு அருணாச்சலேஸ்வரன் அகத்தை வேர் அறுத்த உடனே ரெண்டும் சேர்ந்து ஒன்னாகி ஏகாகிரகமாக நிற்கிறது. அதுதான் இந்த முதல் பாட்டினுடைய அழகு, அந்த முதல் பாட்டினுடைய அற்புதம். இப்போ அதை பின்னணியா வச்சுட்டு ரெண்டாவது பாட்டை பார்க்கலாம். அழகு சுந்தரம் போல் அகமும் நீயும் முற்று அபிநமாய் இருப்போம் அருணாச்சலா. இந்த பாட்டுக்கு முருகனார் சுவாமிகள் எழுதியிருக்கிற உரை, அருணாச்சலா அழகும் சுந்தரமும் சொல்லால் வேறாயினும் பொருளால் ஒன்றாயிருப்பது போலவே
நானும் நீயும் உபாதி உணர்வால் வேறாயினும் உண்மையில் பால் ஒன்றாயிருப்போம். இந்த பாட்டுக்கும் ஒரு சோவாட் இருக்கு. அழகு சுந்தரம் போல் அகமும் நீயும் உற்று அபிநமாய் இருப்போம் அருணாச்சலா. இந்த பாட்டுல முருகனார் சுவாமிகள் உரைக்கிறார், ஒரு பொருள் குறித்த அழகு சுந்தரம் என்னும் சொற்கள் தாம் ஒருசார் உதாரணங்களாக நின்று முறையே தென்மொழி வடமொழிகளை உணர்த்துவனவாக கொண்டு இருமொழிகளிலும் தம்மில் வேற்றுமையின்றி ஒற்றுமையாக நடத்தல் போல் எனினுமா. இந்த சாங்கோட பியூட்டி வந்து அழகுங்கிற வார்த்தை தமிழ்ல இட் ரெப்ரசன்ட்ஸ் பியூட்டி. சுந்தரம்ங்கிற வார்த்தை வந்து வடமொழி சம்ஸ்கிருதத்திலையும் பியூட்டின்னு இருக்கு. இந்த அழகு சுந்தரம் ரெண்டுக்கும் வந்து வெவ்வேறு மொழிகள்ல வெவ்வேறு சவுண்ட் இருந்தாலும் அர்த்தம் அதுக்கு ஒண்ணுதான். பியூட்டி இஸ் த சேம் மீனிங் பிட்வீன் த வேர்ட் அழகு அண்ட் சுந்தரம். அழகும் சுந்தரமும் போல் அகமும் நீயும், அது வந்து உதாரணம் கொடுக்கிறார். இந்த சேம் வே அகம், போன சென்டென்ஸ்ல போன பாட்டுல படிச்ச அகம் இந்த மனசை குறிக்கிறது. நான் அகமும் நீயும். சோ முதல் பாட்டுல வேரோடு அறுத்தெறிந்த உடனே அகமும் நீயும், அந்த வேரோட அறுத்தெறிந்த சோ வாட்டினுடைய எஃபெக்ட் இந்த பாட்டுக்கு வருது. அழகும் சுந்தரமும் போல் அகமும் நீயும் முற்ற அபிநமாய் இருப்போம். இந்த அழகு வந்து ஜீவன்கிற வார்த்தையை குறிக்கிறது இந்த பாட்டுல. சுந்தரம்ங்கிற வார்த்தை சிவனை குறிக்கிறது. முருகனார் சுவாமிகள் சொல்லியிருக்கார் உரையில. ஆகையினால அழகும் சுந்தரமும் சொல்லால் வேறாயினும் பொருளால் ஒன்றாயிருப்பது போலவே நானும் நீயும் உபாதி உணர்வால் வேறாயினும் உண்மையில் பால் ஒன்றாயிருப்போம். உபாதி உணர்வுனா உபாதிக்கு வந்து இல்லாத பொருள் இருக்கிற மாதிரி காண்பிக்கிறது என்று ஒரு பொருள். அதாவது ஃபேண்டம்ங்கிற வார்த்தை இங்கிலீஷ்ல உபயோகிப்பா. இந்த ஃபேண்டம் அப்பியரன்ஸ், உபாதி உணர்வுக்கு பேரு ஃபேண்டம் அப்பியரன்ஸ். அதாவது that which is not really there actually shows up. அதாவது அழகு சுந்தரம்ங்கிற ரெண்டு வார்த்தை, ஜீவன் சிவன்கிறது வந்து உபாதி உணர்வால் வேறாயினும் உண்மையில் பால் ஒன்றாயிருப்போம், ஒரே பொருள் தான். அதுதான் அதனுடைய இந்த பாட்டினுடைய பியூட்டி. அழகும் சுந்தரம் போல் அகமும் நீயும், அகம்னாக்க என்னுடைய மனசு, உனக்கு பறிகொடுத்த என்னுடைய மனசும் நீயும் ஒன்றாயிரு நீயும் உற்ற அபிநமா இருப்போம். அபிநம்ங்கிற வார்த்தைக்கு வந்து இரண்டு அல்லாததுன்னு அர்த்தம். திரும்பி அத்வைத்தனுடைய சக்தி வருது பார்த்தீங்களா. அபிநம்னாக்க நாட் டூன்னு அர்த்தம். இதுல வந்து யூஸ்வலா நாட் ஒன்னுன்னு சொன்னா பவர்ஃபுல் மீனிங். எல்லா இடத்துலயுமே நாட் டூன்னு தான் வரும். ஒன்னு குறிக்கிறதுக்கு நாட் டூன்னு தான் வரும். அந்த பியூட்டியை எல்லாரும் நம்ம கவனிச்சுட்டே வரணும். ஏன்னாக்கா இந்த ஒன்னுன்னு சொல்லிட்டாக்க அப்சர்வ் ஆயிட்டோம்னு அர்த்தம். there is nobody else to see anybody. இந்த 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 அரகுர ஸ்டேஜ்ல இருக்கும்போது தான் நாட் டூன்னு சொல்லணும் எப்பவுமே இந்த ஒன்னை குறிக்கிறதுக்கு. அதனால அழகும் சுந்தரமும் போல் அகமும் நீயும் முற்று உற்ற சேர்ந்து அபிநமாய் இருப்போம் அருணாச்சலா, வேறுபாடின்றி இருப்போம் அருணாச்சலா. அபிநம்னா வேறுபாடு. சோ தம்மில் எத்தகைய தொடர்புடையவாயினும் பொதுவும் சிறப்பும் ஆகிய இரு வேறு இயல்புகளும் தனித்தனி படைத்த அவை தாம் தம்முள் எவ்வித விரோத பான்மையும் இன்றி தொன்று தொட்டு பன்னெடுங்காலமாக தற்காலம் வரை ஒன்றுபட்டு வளர்ந்து வந்திருத்தல் வெள்ளிடை மலை போல் கண் கூட காண்கின்றோ அப்படிங்கிறார். அதாவது அழகு சுந்தரம்ங்கிற வார்த்தை தமிழ்லையும் வடமொழியிலும் தொன்று தொட்டு பல ஜென்ம ஜென்மங்களா இருந்துன்னு வந்துட்டு இருக்கிறது. இருந்தாலும் அந்த ரெண்டு பொருளும் ஒரே பொருளை குறிக்கிறது. அழகுங்கிற வார்த்தை வந்து சீவனை குறிக்கிறது, சுந்தரம்ங்கிற வார்த்தை சிவனை குறிக்கிறது. அதாவது பகவான் இன்னொரு அற்புதம் சொல்றார். உயிருக்கு அம்மையப்பரான அருணாச்சலனை முற்பாட்டால் கூறிய ஆசிரியர் ஸ்ரீ பகவான் இப்பாட்டால் அவர் அருளால் அவரோடு தமக்கு உண்டாகும் ஐக்கியத்துக்கு உவமை கூறும் முகத்தால் அப்படிங்கிறார் இந்த பாட்டுல. இந்த போன பாட்டுல வந்து உயிருக்கு அம்மையப்பரான அருணாச்சலனை முதல் பாட்டால் கூறிய ஆசிரியர் ஸ்ரீ பகவான் இப்பாட்டால் அவர் அருளால் அவரோடு தமக்கு உண்டாகும் ஐக்கியத்துக்கு உவமை
கூறும் முகத்தால். இந்த பாட்டுல வந்து ஐக்கியமாயிடுறார். அழகும் சுந்தரமும் போல் அகமும் நீயும் முற்ற அபின்னமாய் இருப்போம். அபின்னமாய் இருப்போம்னா வேறுபாடின்றி அத்வைத்த பொருளாக இருப்போம் அருணாச்சலாங்கிறத முருகனார் சுவாமிகள் இங்கே உரைக்கிறார். இதுல இன்னொரு பியூட்டிஃபுல் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் முருகனார் சுவாமிகள் சொல்றார், அம்மையும் அப்பனுமாய் என்னை பூமியில் ஆக்கி அளித்து என்று நவமணி மாலையில் கூறுமாறு போன்று. நவமணி மாலைன்னு இன்னொரு புஸ்தகத்துல பகவான் சொல்லியிருக்கிறதுல அம்மையும் அப்பனுமாய் என்னை பூமியில் ஆக்கி அளித்து என்று நவமணி மாலையில் கூறுமாறு போன்று தம் உடலுக்கு அம்மையப்பரான அழகு சுந்தரரையும் அவரிடை கண்ட தாம்பத்திய ஐக்கியத்தையும் தாம் நினைவு கூர்ந்தமை குறிப்பால் கூறினராம். அழகும் சுந்தரமும் ஜீவனுக்கும் சிவனுக்கும் முறையே உவமையாம். இதுல 2 பேர் மொழியிலிருந்து வந்த உவமைகளை எடுத்து ஒரே பாட்டுல அழகு முறையா உரைக்கிறார் பகவான் ஸ்ரீ ரமண மகர்ஷிகள். அழகு சுந்தரம் போல் அகமும் நீயும் உற்ற அபின்னமாய் இருப்போம் அருணாச்சலா. இதுல அழகு வந்து முன்பு கூறின மாதிரி ஜீவனை குறிக்கிறது, சுந்தரம்ங்கிறது சிவனை குறிக்கிறது. ரெண்டும் வெவ்வேறு மொழியிலேருந்து வந்திருக்கு. அழகு வந்து தமிழ்ல இருந்து வந்திருக்கு, சுந்தரம்ங்கிறது வார்த்தை வடமொழியிலிருந்து வந்திருக்கு. அருணாச்சலா அழகும் சுந்தரமும் சொல்லால் வேறாயினும் பொருளால் ஒன்றாயிருப்பது போலவே நானும் நீயும் உபாதி உணர்வால் வேறாயினும் உண்மையில் பால் ஒன்றாய் இருப்போம். அதுதான் இந்த பாட்டினுடைய சிறப்பு. முருகனார் சுவாமிகளுடைய உரையில எடுத்துரைக்கப்பட்டது. I hope I was able to explain it without too much of confusion and too much of complication. Namaskar. Thank you, Anna. So we will conclude today with Maitreya Ekka's Prabhatirchakam. आवर्तपुर्यां जनितं प्रपद्ये पाण्ड्येश देशे विहृतं प्रपद्ये शोणाचलप्रस्थचरं प्रपद्ये भिक्षुं तपक्लेशसहं प्रपद्ये रमणं प्रपद्ये रमणं प्रपद्ये आब्रह्मकीटान्तसमं प्रपद्ये जितारिषड्वर्गमहं प्रपद्ये सर्वज्ञतासारभृतं प्रपद्ये निस्सीमकारुण्यनिधिं प्रपद्ये रमणं प्रपद्ये रमणं प्रपद्ये अस्मात् प्रपञ्चादधिकं प्रपद्ये विश्वादिकोक्ते विषयं प्रपद्ये कालग्रहग्राहभयापनुत्यै कृतान्तशिक्षा कृतिनं प्रपद्ये रमणं प्रपद्ये रमणं प्रपद्ये विनेतुमार्तिं विषयाद्वजन्यां विज्ञानमूर्तिं ददतं प्रपद्ये कन्दर्पदर्पज्वरवारणाय कामारिलीलावतरं प्रपद्ये रमणं प्रपद्ये रमणं प्रपद्ये आजन्मवर्णीव्रतिनं प्रपद्ये कुण्डीवृतं दण्डधरं प्रपद्ये ब्रह्मासनध्यानरतं प्रपद्ये ब्रह्मात्मभूयं यतिनं प्रपद्ये रमणं प्रपद्ये रमणं प्रपद्ये हरं प्रपद्ये विचरं प्रपद्ये स्वतन्त्रताया सदनं प्रपद्ये अमेयसामर्थ्यवहं प्रपद्ये विशुद्धविज्ञानिवरं प्रपद्ये रमणं प्रपद्ये रमणं प्रपद्ये
दौर्भाग्यतापत्रयकर्ममोह सन्तापहङ्कारमहं प्रपद्ये यथार्थसङ्कल्पमपेतपापम् अवाप्तकामं विशुचं प्रपद्ये रमणं प्रपद्ये रमणं प्रपद्ये मनः प्रसादं भजतां ददानं मुक्तस्मितोल्लासि मुखं प्रपद्ये व्यथामशेषां व्यपनीय मोद प्रदेन नाम्ना रमणं प्रपद्ये रमणं प्रपद्ये रमणं प्रपद्ये शिवं प्रपद्ये शिवदं प्रपद्ये गुरुं प्रपद्ये गुणिनं प्रपद्ये मदीयहृत्पद्मजुषं प्रपद्ये शरण्यमीशं शरणं प्रपद्ये रमणं प्रपद्ये रमणं प्रपद्ये रमणं प्रपद्ये रमणं प्रपद्ये प्रपत्तिं रमणस्यैतां तन्वतां तत्त्वदर्शिनः तत्क्रतुन्याय रसिकाः तत्तादृशफलाप्तये रमणं प्रपद्ये रमणं प्रपद्ये रमणं प्रपद्ये रमणं प्रपद्ये रमणं प्रपद्ये रमणं प्रपद्ये Thank you all. Hopefully Adamaka will join next week. Om Namo Bhagavate Shri Ramanaya. Thank you. See you all next week. Take care. Bye. Bye.